சிவபெருமான் கழுத்தில் உள்ள விஷம் ஒரு பெண்ணாக பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா? முன்னோர் காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அப்படி பார்க்கடலை கடையும் போது முதலாம் நாள் மூதேவி வந்து பிறக்கிறாள். இரண்டாம் நாள் ஸ்ரீதேவி வந்து பிறக்கிறாள். அப்படி 10 நாட்கள் பார்க்கடலை கடைகிறார்கள். 10ஆம் நாள் கடையும் பொழுது பார்க்கடலை கடைய உதவிய வாசுகி பாம்பின் விஷம் வந்து பிறந்தது. தேவர்கள் அந்த விஷத்தை கொண்டு சிவபெருமானிடம் கொடுத்தார்கள். சிவபெருமானும் வேறு வழியின்றி அந்த விஷத்தினை வாங்கி சாப்பிட்டார். அதை பார்த்து கொண்டிருந்த பார்வதி சிவபெருமானின் உடம்பில் விஷம் இறங்காமல் இருக்க அவரின் கழுத்தை பிடித்துக் கொண்டாள். பின்பு அந்த விஷத்தை வெளியே எடுக்க முயன்றபோது அந்த விஷமானது சிவபெருமானின் உச்சியின் வழியாக ஒரு பெண்ணாக வெளிவந்து பிறந்தது. அந்த பெண்ணானவள் சிவபெருமானை அடிபணிந்து, உங்கள் உச்சியின் வழியாக நான் பிறந்ததால் எனக்கு நீங்களே பெயர் சூட்டுங்கள் என்றாள். சிவபெருமானும், நீ எனது உச்சியின் வழியாக பிறந்ததால் உன்னை உச்சினிமா காளி என்று